ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான எக் பரோட்டா ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு அந்த மிக்சர் ரெடி ஆயாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு தோசைக்கல்லில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகவும் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் பரப்பி விடுங்க. அடுத்து ஒரு பரோட்டா எடுத்து இது மேலே போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அடுத்து மேலே கொஞ்சம் இதே மாதிரி சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதை நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வைக்கணும். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நம்மளோட எக் பரோட்டா ரெடி ஆயாச்சு. சூப்பராக. இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.